விஜயோட அரசியல் என்ட்ரி நாம எல்லாரும் இதை எதிர்பார்த்தோம். ஆனா டெல்லியில நடந்த அந்த 5 மணி நேர ஷோ டவுன் யாருமே எதிர்பார்க்காத ஒரு பயங்கரமான ட்விஸ்ட். அதுக்கு பின்னாடி ஒரு சீக்ரெட் இருக்கு. வாங்க அந்த ரகசியத்தை உடைப்போம். ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வருவோம். உண்மையிலேயே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய நம்ம நாட்டு தலைநகர் டெல்லியிலே வச்சு அரெஸ்ட் பண்ண ஒரு ஸ்கெட்ச் போடப்பட்டதா? ஒருவேளை இது உண்மையா இருந்தா இதுக்கு பின்னாடி இருந்த பவர் யாரு? சரி, இவ்ளோ பெரிய ஒரு புயல் அடிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஒரு சின்ன காத்து ஆரம்பிச்சிருக்கோம்ல. அந்த ஆரம்ப புள்ளி சென்னையில நடந்த ஒரு ஹை லெவல் மீட்டிங். அந்த மீட்டிங் தான் இந்த மொத்த புயலுக்கும் காரணமா அமைஞ்சது. அப்போ அந்த மீட்டிங்ல அப்படி என்னதான் நடந்தது? ஒரு பக்கம் விஜய் தரப்பு, அவங்களோட டிமாண்ட்ஸ் ரொம்பவே கிளியர். 90 சீட், 2.5 வருஷம் சிஎம் பதவி. ஆனா பேச்சுவார்த்தை நகர நகர பாஜக தரப்போட ரியாக்ஷன் மெதுவா மாற ஆரம்பிச்சது. ஒரு கட்டத்துல டிஸ்கஷன்ல இருந்து விஷயம் டைவர்ட் ஆகி ஒரு த்ரெட் டோனுக்கு மாறுது. அமித்ஷா டீம் சொன்னதா சொல்லப்படுற வார்த்தைகள் இது. இந்த ஒரு லைன் தான் அந்த மீட்டிங்கோட மொத்த டைனாமிக்ஸையும் அப்படியே மாத்தி போட்டுச்சு. இது வெறும் பேச்சுவார்த்தை இல்ல, இது ஒரு பவர் கேம்னு விஜய்க்கு அப்போதான் புரிஞ்சுது. ஆனா இங்க தான் அவங்க தப்பு கணக்கு போட்டுட்டாங்க. இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. இந்த மிரட்டல் விஜய பயமுறுத்தல, அதுக்கு பதிலா அவரை தூண்டி விட்டுடுச்சு. ஒரு விதமான கோபத்தோட தான் அவர் டெல்லிக்கு ஃப்ளைட் ஏறினாரு. இப்போ ஆக்ஷன் சென்னையில இருந்து நேரா டெல்லிக்கு ஷிஃப்ட் ஆகுது. அந்த 5 மணி நேர சிபிஐ விசாரணை இது வெறும் கேள்வி பதில் செஷன் இல்ல, இது ஒரு மைண்ட் கேம், ஒரு சைக்கலாஜிக்கல் வார். விஜய் ஒன்னும் சும்மா டெல்லிக்கு போகல. அங்க என்ன வேணாலும் நடக்கலாம், எதுக்கு வேணாலும் நாம ரெடியா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அதனால ஒருவேளை 2-3 நாள் அங்கேயே தங்க வச்சுட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு யோசிச்சு எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸோட தான் போயிருக்காரு. ராத்திரி முழுக்க சீனியர் லாயர்ஸ் கூட பேசி எல்லாத்துக்கும் தயாரா தான் இருந்திருக்காரு. அது மட்டும் அல்ல, அங்க போறதுக்கு முன்னாடியே விஜய் ஒரு செக்மேட் வைக்கிறாரு. இதான் அவரோட கவுண்டர் அட்டாக். சிபிஐக்கு ஒரு லெட்டர் அனுப்புறாரு. நீங்க கரூர் சம்பவம் பத்தி மட்டும்தான் பேசணும், தேவையில்லாம அரசியல் கேள்விகள் கேட்டு பிரஷர் பண்ணக்கூடாதுன்னு கண்டிஷனா சொல்லி அதோட காப்பியை இன்வெஸ்டிகேஷன் கமிட்டிக்கும் ஃபார்வர்ட் பண்ணிடுறாரு. இதுதான் ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக். சரியா மதியம் 12 மணி, சாயங்காலம் 5 மணி வரைக்கும் இடைவிடாம 5 மணி நேரம் ஒவ்வொரு நிமிஷமும் உச்சக்கட்ட பிரஷர். ஒவ்வொரு கேள்வியும் ஒரு டிராப் மாதிரி. ஆனா விஜய் ரொம்ப கூலா இருந்தாரு. அப்போ அந்த 5 மணி நேரத்துல அப்படி என்னதான் கேட்டாங்க? அவங்க மறுபடியும் ஒரே விஷயத்தை தான் டார்கெட் பண்ணாங்க. நீங்க லேட்டா வந்ததால தான் 41 பேர் செத்தாங்கன்னு பழிய விஜய் மேல போட பாக்குறாங்க. அதுக்கு விஜய், நாமக்கல்ல இருந்து வர்றதுக்கு லேட் ஆச்சு, கூட்டம் அதிகம்னு ஏற்கனவே சொன்ன பதிலியே நிதானமா சொல்றாரு. எப்படி நீங்க செந்தில் பாவனஜி மேல பழி சொல்றீங்கன்னு கேட்டதுக்கு தாங்கிட்ட இருந்த ஆதாரங்களை, அதாவது கட்சிக்காரங்க அனுப்புன லெட்டர்ஸ், பாதிக்கப்பட்டவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சில டாக்குமெண்ட்ஸ் எடுத்து கொடுத்திருக்காரு. நேரமாக ஆக உள்ள இருக்கிறவங்களுக்கு டென்ஷன் ஏறுது. நாளைக்கு வர சொல்லுவாங்களா, கதை இன்னும் நீளுமான்னு ஒரு தவிப்பு. ஆனா கடைசியா அந்த வார்த்தை வந்தது, நாளைக்கு நீங்க வர வேண்டாம், தேவைப்பட்டா கூப்பிடுறோம், நீங்க போகலாம். அந்த நொடிதான் விஜய் டீமுக்கு ஒரு பெரிய ரிலீஃப். அந்த ரிலீஃப்ல கிடைச்ச எனர்ஜியோட தான் விசாரணை முடிஞ்சு வெளியே வந்த விஜய் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. நேரா கார் மேல ஏறி நின்னு அங்க கூடியிருந்த ஆயிரக்கணக்கான தொண்டர்களை பார்த்து அந்த ஃபேமஸ் தம்ஸ் அப் சேலஞ்ச் சிக்னலை காட்டுறாரு. அது வெறும் சிக்னல் இல்ல, நான் ரெடி எதுக்குனாலும் டெல்லிக்கு அவர் கொடுத்த ஒரு ஓபன் ஸ்டேட்மெண்ட் அது. ஓகே, டெல்லி ஷோடவுன் முடிஞ்சது. ஆனா உண்மையான ஆட்டம் இப்பதான் ஆரம்பிக்க போகுதுன்னு தோணுது. இதுக்கப்புறம் விஜயோட அடுத்த மூவ் என்னவா இருக்கும்? அதான் இப்போ இருக்கிற $1 மில்லியன் கேள்வி. நம்ம கிடைச்ச ரிப்போர்ட்ஸ் படி சென்னைக்கு திரும்பின விஜய் இந்த மிரட்டல் விஷயத்த சும்மா விட போறதில்ல. பனையூர்ல நடந்தது எல்லாம் மக்கள் முன்னாடி உடைச்சு பேசலாமான்னு ரொம்ப சீரியஸான டிஸ்கஷன்ல இருக்காராம். அவர் மட்டும் வாய் திறந்தா தமிழ்நாட்டு அரசியல் இன்னும் சூடாகும், அது நிச்சயம். சோ இந்த மொத்த சம்பவமும் நமக்கு முன்னாடி ஒரு பெரிய கேள்வியை வைக்குது. இந்த மாதிரி ஒரு ஹை வோல்டேஜ் பிரஷர் விஜயோட அரசியல் என்ட்ரியை தடுக்குமா, இல்ல இதுவே அவரை இன்னும் பவர்ஃபுல்லான ஒரு தலைவரா மாத்துமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க பதில மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.